Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. Tamil Nadu MBBS BDS counseling process, All India counseling process. இதில் ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன சந்தேகம், ரீஅலாட்மெண்ட்டு, அப்கிரேடேஷன் நம்ம நிறைய சொல்கிறாங்களே சார். இதில் எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஃப்ரீ எக்ஸிட்னா நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணணுமா, இல்லை அப்கிரேடேஷன்னா அந்த கல்லூரியில் போய் நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணுமா, ஆல் இண்டியா கோட்டாவில் எந்த மாதிரி இருக்கும், ஸ்டேட் கோட்டாவில் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குங்க எல்லாருக்குமே. அப்போது அதுக்கான தெளிவான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்காக இருக்கலாம், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்காக இருக்கலாங்க. ரவுண்ட் கவுன்சிலிங் நம்ம ஒரு அலாட்மெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ அந்த அலாட்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம விருப்பம் இல்லை, நமக்கு சேரவே விருப்பம் இல்லை, அந்த கல்லூரி வேண்டாம்னு நினைக்கிறீங்க. அது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்காக இருக்கலாம், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்காக இருக்கலாம். அப்போது ஃப்ரீ எக்ஸிட்னா நம்ம அந்த கல்லூரியில் ஏதாவது சொல்லணுமா, நம்ம வெப்சைட்டில் ஏதாவது டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணுமா, எதுவுமே கிடையாதுங்க. ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னா நீங்கள் ஆர்டரே டவுன்லோட் பண்ணாமல் விடலாம். இல்லை சார் நான் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டேன், போய் ரிப்போர்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னாலும் அதுவும் ஃப்ரீ எக்ஸிட் தான். பட் அதுக்காக நீங்கள் கல்லூரியை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா ஆர்டர் எடுக்கலாம். அதுதான் ஒரு பெட்டர் மெத்தடுங்க. இப்போ நிறைய பேர் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் சார் நான் எனக்கு போக விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னா அந்த கல்லூரியில் போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. நான் ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ரிப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் விட்டுடலாம், அவ்வளோதான். நீங்கள் ரிசல்ட்டே டவுன்லோட் பண்ணாமல் விட்டுடலாம். ஒருவேளை ரிசல்ட் டவுன்லோட் பண்ணாலுமே நீங்கள் அந்த கல்லூரியில் போய் ரிப்போர்ட் பண்ணாமல் விடலாம். நாட் ரிப்போர்ட்டட் அப்படின்னு அவங்க கொடுத்துருவாங்க. நாட் ரிப்போர்ட்டட், அதாவது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலில் எம்சிசிக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நாட் ரிப்போர்ட்டட் எத்தனை பேர் அப்படிங்கிறது, யாராலும் நாட் ரிப்போர்ட்டட். அதே மாதிரி அந்த ப்ராசஸ் இன்னைக்குலேருந்து ஆரம்பிச்சிடும். ஸ்டேட் கோட்டா 25ஆம் தேதி வரை டைம் கொடுத்துருக்காங்க. 26, 27 நமக்கு நாட் ரிப்போர்ட்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் கொடுப்பாங்க. அப்போது ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னா அந்த கல்லூரியில் போய் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, வெப்சைட்டில் எதுவும் அப்டேட் பண்ண வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுங்க. கர்நாடகா ஸ்டேட்டில் வேற மாதிரி இருக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் பண்ண வேண்டியதில்லை. ஆல் இண்டியா கோட்டாலையும் நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டியதில்லைங்க. இப்போ ஸ்டேட் கோட்டாவில் நான் ரீஅலாட்மெண்ட் போக விரும்புகிறேன், அப்கிரேடேஷன் அப்படிங்கிறதும் ஆல் இண்டியா கோட்டாவில் தான் வருங்க. ஒரு கல்லூரியிலிருந்து இன்னொரு கல்லூரிக்கு நம்ம போகிறோம், மாறி போகிறோம். ரீஅலாட்மெண்ட், நீங்கள் கல்லூரியில் சேர்ந்துட்டீங்க, சேர்ந்ததுக்கப்புறம் ரீஅலாட்மெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது வெப்சைட்டில் அப்லோட் பண்ணோமா, அந்த கல்லூரியில் போய் அவங்க வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்களா, கிடையாதுங்க. நீங்கள் வேணால் அந்த கல்லூரியில் சொல்லிட்டு வந்துடலாம், நான் ரீஅலாட்மெண்ட் போகிறேன்னு சொல்லலாம். பட் சொல்லாமல் வந்துட்டா கூட ரீஅலாட்மெண்ட் போக முடியுமானா போகலாம். ஸ்டேட் கோட்டாவில் போகலாங்க. ஸ்டேட் கோட்டாவில் 2வது கவுன்சிலிங் நீங்கள் கலந்துக்கிறீங்க, செகண்ட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு இன்னொரு கல்லூரி கிடைச்சதுன்னா நீங்கள் அந்த கல்லூரியில் சேரலாம். பட் முதல் அலாட்டை ஜாயின் பண்ண கல்லூரி இருக்குங்களா, அந்த சீட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அப்போ ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது 2வது ரவுண்ட் கவுன்சிலிங் கலந்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் ஒரு இடம் கிடைக்குது, அந்த கல்லூரியில் போய் சேர்ந்துடுறீங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கல்லூரியில் நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போகிறேன், அடுத்த கவுன்சிலிங் கலந்துக்கிறேன்னு சொன்னால் போதுமானது. பட் அவங்க எந்த டீட்டெயிலும் வெப்சைட்லையோ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கோ அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் சொல்லாமல் வந்துட்டீங்க, நான் ரீஅலாட்மெண்ட் போகிறேன்னு சொல்லலை, ஆனால் செகண்ட் கவுன்சிலிங் கலந்துக்கலாமா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் கலந்துக்கலாம். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் செகண்ட் கவுன்சிலிங்க ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ரவுண்ட் 1 முடிஞ்சு ரவுண்ட் 2க்கு நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு 2வது கவுன்சிலிங்கில் ஒரு காலேஜ் கிடைக்குதுன்னா அந்த கல்லூரியில் சேரணும். பட் அந்த கல்லூரியில் போய் சேர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ண கல்லூரியில் போய் சர்டிஃபிகேட்ஸு, டாக்குமெண்ட்ஸு எல்லாம் வாங்கணும். உங்களுக்கு அதெல்லாம் ஆல்ரெடி வந்துடும். அது ஒரு ரீஅலாட்டட் ஃப்ரம் ஒன் காலேஜ் டு அனதர் காலேஜ் அப்படிங்கிற ஃபார்மேட்லேயே லெட்டர்லேயே வந்துடும், உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே வந்துடும். ஸோ அந்த உங்களுடைய இடத்துக்கு இன்னொரு ஆளை நீங்கள் அலாட் பண்ணிவிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சீட் கேன்சல் ஆகிடும். அப்போது செகண்ட் இன்னொரு காலேஜ் அலாட் ஆகும். அப்புறம் சந்தேகம் வரும், சார் எனக்கு கேன்சல் ஆகாமையே அலாட் ஆகிடுமா, கேன்சல் ஆகிடுமா? அது உங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சா தான் நீங்கள் அப்கிரேடேஷன் செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கணும், அதில் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் கவனமாக பண்ணணும். அப்போது அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த கல்லூரி அலாட் ஆயிடுச்சுன்னா அந்த கல்லூரிக்கு தான் போகணும். அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்த அந்த கல்லூரி பிடிச்சிருக்கு, திருப்பி அதுக்கே போக முடியுமா அப்படின்னா அப்படிலாம் போக முடியாதுங்க. அது ரீஅலாட்மெண்ட்டில் எந்த கல்லூரி அலாட் ஆச்சோ ஸோ அந்த கல்லூரிக்கு தான் போகணும். அப்போ ரவுண்ட் 2ல் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கவனமாக பண்ணணும். இப்போ ஸ்டேட் கோட்டாவில் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு இன்னொரு கல்லூரி அலாட் ஆகுங்க, அதுதான். பட் ஆல் இண்டியா கோட்டாவில் அப்கிரேடேஷன் அண்ட் ரீஅலாட்மெண்ட், ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் அப்கிரேடேஷன் இன்னொரு செகண்ட் கவுன்சிலிங் கலந்துக்கிறோன்னா அந்த கல்லூரியில் நீங்கள் அப்கிரேடேஷன் கொடுக்கணும். அப்கிரேடேஷன் கொடுத்தா தான் அவங்க வெப்சைட்டில் எம்சிசிக்கு அப்டேட் பண்ணுவாங்க.
அப்போ அப்கிரேடேஷன் ஆப்ஷன் நீங்க இருந்தா மட்டும்தான் ரீஅலாட்மெண்ட்டுக்கு போக முடியும். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், ஆல் இண்டியா கோட்டால நீங்க அந்த கல்லூரியில் சேர்ந்துறீங்க, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்ந்துறீங்க, இல்ல ஒரு எய்ம்ஸ்ல சேர்றீங்க, அல்ல எம்எம்சியில் சேர்றீங்க. அப்போ அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணிட்டு நீங்க நான் அப்கிரேடேஷன் போறேன், செகண்ட் கவுன்சிலிங் கலந்துக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கொடுக்கணும். அப்போ அந்த ஆப்ஷன் கொடுத்தா தான் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க ரவுண்ட் 2 கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்னொரு கல்லூரி கிடைக்குதுன்னா அப்போ ரீஅலாட்டட் டு அந்த காலேஜ். அதே மாதிரி தான் நீங்க ரீஅலாட் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண கல்லூரியில் போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்க எல்லாம் சப்மிட் பண்ணி திருப்பியும் 2வது கல்லூரியில் சேரணுங்க. அப்போ அந்த டைம்ல நீங்க அந்த கல்லூரியில் போய் ரெசிக்னேஷன் சொல்றோம். பட் ரெசிக்னேஷன் நோட்டீஸ் வேற, அந்த கல்லூரியில் போய் சீட் எடுத்து கிடைச்சதுக்கு அப்புறம் ரிசைன் பண்றது வேற. அப்போ உங்களுக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங்ல கலந்துக்கிறீங்க, பட் கலந்துக்கிறதுக்கு நீங்க அப்கிரேடேஷன் ஆப்ஷன் அங்க சொல்லணும். அப்போ அப்கிரேடேஷன் ஆப்ஷன் சொன்னா தான் ரவுண்ட் 2 கவுன்சில் கலந்துக்க முடியும். இப்போ ரவுண்ட் 2 கவுன்சில் கலந்துக்கிறீங்க, உங்களுக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னா ஒரு கல்லூரியில இருந்து இன்னொரு கல்லூரி நீங்க மாறி போய் சேரணும். இடம் உங்களுக்கு கிடைக்கலன்னா அந்த சீட் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அந்த சீட் அப்படியே கண்டினியூ ஆகுது, திருப்பி எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறீங்க, அப்போ அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, ரெசிக்னேஷன் நோட்டீஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெசிக்னேஷன் நோட்டீஸ் ஒரு டைம்குள்ள கொடுப்பாங்க, அதுக்குள்ள நீங்க ரிசைன்மெண்ட் வரணும். அப்போ இந்த மாதிரி ரெசிக்னேஷன் நோட்டீஸ் அப்படிங்கிறது ரவுண்ட் 1லையும் கொடுப்பாங்க, ரவுண்ட் 2லையும் கொடுப்பாங்க. அது எனக்கு பிடிக்கல, எனக்கு நான் ரிசைன்மெண்ட் வர்றேன் அப்படிங்கிற டேட்டுக்குள்ள வந்துடலாம். அப்போ ரவுண்ட் 2 கவுன்சிலிங்ல நீங்க கவனமா இருக்கணும். ஆல் இண்டியா கோட்டால சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சேரல அப்படின்னா அந்த செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிட் ஆயிடுங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது நீங்க அந்த கல்லூரியில் போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை, நீங்க கண்டுக்காம விட்டுறலாங்க. ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது அதை பத்தி நீங்க அந்த கல்லூரி போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டேட் கோட்டால ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கல்லூரியில் சொல்லியிருந்தாலும் நீங்க செகண்ட் கவுன்சிலிங் கலந்துக்கலாம், சொல்லாம இருந்தாலும் கவுன்சிலிங். பட் வெப்சைட்ல எந்த ஒரு அப்டேட்டும் நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் பண்ண மாட்டாங்க. யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணல நாட் ரிப்போர்ட்டட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. பட் ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் அப்கிரேடேஷன் யார் யாரெல்லாம் சேரலைங்கிறத ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க எம்சிசிக்கு. அப்கிரேடேஷன் யார் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க, அப்போ அப்கிரேடேஷன் கேட்டவங்களுக்கு மட்டும்தான் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் கலந்துக்க முடியும், கலந்து ரீஅலாட்மெண்ட் போக முடியும். எனக்கு வேண்டாம் சார், எனக்கு எதிர்பார்த்த கல்லூரி எனக்கு கிடைச்சிருச்சு, ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சு, எனக்கு மாற விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க அப்கிரேடேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் அப்கிரேடேஷன் தெரியாம கொடுத்துட்டேன் சார், திருப்பி ரவுண்ட் 2 கவுன்சிலிங் நான் கலந்துக்காம விட்டுட்டேன், என்ன ஒன்றும் ஆகாதுங்க. அப்கிரேடேஷன் கொடுத்துட்டீங்க, ரவுண்ட் 2 கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா எந்த ஒரு தவறும் நடக்காது. அப்போ அந்த கல்லூரி அப்படியே ரீட்டைன் ஆகும். தெரியாம நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் சார், இப்போ எனக்கு அப்கிரேட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க ரவுண்ட் 2 கவுன்சிலிங்ல கலந்துக்கிட்டு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கவுன்சிலிங்ல ப்ராசஸ் நடக்கும். அப்போ நாட் ரிப்போ அது நீங்க கலந்துக்கலைன்னா சாய்ஸ் நாட் ஃபில்ட் அப்படிங்கிறது வந்துருங்க. இப்போ அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது ரவுண்ட் 2 கவுன்சிலிங்ல நீங்க வேற கல்லூரி மாற விரும்புனீங்கன்னா அப்கிரேடேஷன் கொடுக்கணும். இல்லை சார் நான் கொடுத்துட்டேன், இப்போ நான் போக விருப்பம் இல்லைனாலும் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் கலந்துக்காம விட்டுருங்க. இன்னொரு ஆப்ஷன், நீங்க அப்கிரேடேஷன் கொடுத்து செகண்ட் கவுன்சிலிங் கலந்துட்டு வேற கல்லூரி கிடைச்சுன்னா ரீஅலாட்மெண்ட். அப்போ அப்கிரேடேஷன் அண்ட் ரீஅலாட்மெண்ட் ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டால ரீஅலாட்மெண்ட். இந்த கல்லூரியில நீங்க அப்கிரேடேஷன் சொல்லலாம், சொல்லாமலும் விடலாம், சொல்லாம வந்துட்டு கூட மறுபடியும் கலந்துக்கலாம். அப்போ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் கோட்டாக்கு வேற மாதிரி இருக்கும், ஆல் இண்டியா கோட்டா வேற மாதிரி இருக்கும். அப்புறம் ரவுண்ட் 2ல ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாக்கு வேற மாதிரி இருக்கும், ஸ்டேட் கோட்டாக்கு வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல நீங்க கல்லூரி அலாட் ஆகி நீங்க சேரல அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிட் ஆகும் ஆல் இண்டியா கோட்டால. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். மறக்காம அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். மறக்காம எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.